ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 2 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை பிழைக்க வைக்கும் வார்த்தைகள். வார்த்தையை அனுப்பி மக்களை குணமாக்கின தேவன், வார்த்தையை அனுப்பி மக்களை அழிவுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்புவீராக. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை திறந்தருளும், எங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்துகிறவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்தும். சத்தியத்தை புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு பேச ஆண்டவரே. வேறு எந்த காரியமும் எங்களுடைய கவனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஒரு முக்கியமான வசன பகுதி இது. இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வேத வாக்கியங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அதை தான் இந்த 2 வசனத்தில் அவர் சொல்றாரு. பாருங்க, ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசுவில் பலவிதமான கள்ள போதனைகளும் கள்ள போதனையாளர்களும் இருந்தாங்க. இந்த பகுதியில் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களோட கூட தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். இந்த கள்ள போதனைகள் குறித்து எச்சரிக்கையாரு, அவங்களுடைய கள்ள போதனைகள் என்ன, இதெல்லாம் சொல்றாரு. 2:14 4:5 வரை இந்த பகுதியில் வருகிற வசனம் தான் இந்த 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதுவும் குறிப்பாக 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கள்ள போதனையாளர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கடுமையாக சாடுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த கள்ள போதனையாளர்கள்னு சொன்னால் அவங்க சபைக்கு வெளியே இருக்கிறவங்க கிடையாது, சபைக்குள்ளேயே இருக்கிறவர்கள். சபைக்கு வர்றாங்க, ஆனால் சத்தியத்தை நம்பாதவர்கள், சத்தியத்தை திரிக்கிறவர்கள், சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டாதவர்கள். பேச்செல்லாம் கிறிஸ்தவ பேச்சாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் கிறிஸ்தவ ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது அங்கே சத்தியம் இருக்காது, நடவடிக்கையில் பார்க்கும்போது அங்கே சத்தியம் இருக்காது. அவங்களுடைய உள்ளான நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், சத்தியத்துக்கும் அதுக்கும் ஒவ்வாததாக இருக்கும். இதை தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்றாரு. வல்லமையை பார்த்து ஏமாந்துடாதீங்க, வரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஒரு மரத்தை அவருடைய கனியினால் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க கனி இல்லாதவர்களை பார்க்கிறோம் நாம. பவுல் சொல்றாரு, இவர்கள் கள்ள போதனையாளர்கள், அவங்களுக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு அவங்கள மோசேயின் காலத்துல மோசையை எதிர்த்து நின்ற அந்த 2 எகிப்திய மந்திரவாதிகளுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க, அவங்கள மாதிரிதான் இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கள்ள போதனைகள், கள்ள போதனையாளர்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஒரு போதகருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை சொல்றாரு பாருங்க. அப்போ பவுல் கூடவே ஊழியத்தில் இருந்த தீமோத்தேயுவுக்கு இப்படிப்பட்ட அறிவுரைகள் வேணும்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவுரைகள் ரொம்ப அவசியமா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய கள்ள போதனைகளும் கள்ள போதனையாளரும் இருக்கிறாங்க. ஆகவே அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சரி, இந்த கள்ள போதனைகளையும் கள்ள போதனையாளர்களையும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அதற்கு வழி என்னன்னு சொன்னா, அதை தான் 3ஆம் அதிகாரம் 16-17 அவர் சொல்றார். 2 தீமோத்தேயு 3:16-17 அதான் வாசித்தேன் இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்போ கள்ள போதனைகள் என்ன செய்கிறது? இதில் இருக்கிற எதையுமே அது செய்யாது. நல்லா கவனிச்சுங்க. அதை பற்றி ரொம்ப விவரமா நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறதோ அதை எதையுமே இந்த கள்ள போதனைகள் செய்யாது. அப்போ கள்ள போதனைகளை நம்ம அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஒரு ஈஸியான வழி இருக்காது. என்னன்னு சொன்னா, அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த நற்கிரியைக்கும் அது நம்மை ஆயத்தமாக்காது, நம்மை தேறினவர்களாக அது ஆக்காது. அந்த கள்ள போதனைகள் உபதேசத்துக்கு ஏற்றவைகளா இருக்காது, கடிந்து கொள்வதற்கு ஏற்றதா இருக்க முடியாது. அந்த கள்ள போதனைகள் ஒரு மனுஷனை சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. கள்ள போதனைகள் ஒரு மனுஷனுக்கு நீதியை படிப்பிக்க முடியாது. இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது கள்ள போதனையா நல்ல போதனையா. அப்போ அருமையானவர்களே, வேதம் நமக்கு எவ்வளவு அழகா படித்து கொடுக்குது பாருங்க. எப்படி கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசங்களையும் அடையாளம் கண்டுகொள்ளுன்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே அது நம்ம கொண்டு போகிறதா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள அதிகரிக்கிறதா, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அது நம்ம நடத்துகிறதா, அதுதான் முக்கியம் பாருங்க. விசுவாசத்துல வளருகிறோமா, அன்பில் வளருகிறோமா, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து இருக்கிறோமா, அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. பல நேரங்களில் கள்ள போதனைகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில போதனைகள் ஒன்றுதும் உதவாது பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான், நல்லா இருக்குங்க, நகைச்சுவாக பேசினார் அப்படின்னு. ஆனால் அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வருதான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நம்ம விலகி இருக்கிறது நல்லது. நல்ல போதனைகள் என்ன பண்ணுகிறது, அதை தான் இங்கே சொல்றார். சரி, இங்கே பவுல் ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்றார். என்னன்னு சொன்னா, வேத வாக்கியங்கள் ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்கிறதா. என்னது அது? வேத வாக்கியங்கள் முதலாவது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன? வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் பிரயோஜனமானவைகள். இந்த ரெண்டு காரியத்தை மறந்துடாதீங்க. தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. இப்போ வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கின்ற என்பதை நம்ம எல்லாருமே யாருக்குரிய கேள்வி கேட்காமலே ஏற்றுக்கொள்றோம். நல்லதுதான், தேவனால் அருளப்பட்ட வேதம். அதே நிறைய கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நிறைய வேதத்தை அதிகமாக படித்தவங்களே கேள்வி கேட்குறாங்க. ஆகவே தான் பாருங்க, சில பேர் வேத வசனம்னு சொல்ல மாட்டாங்க, லூக்கா எழுதினார் அப்படின்வாங்க. நீங்கள் நிறைய படித்தவங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் அவர் தான் பவுல் சொன்னார், லூக்கா சொன்னார், இப்படி அப்படின்வாங்க. நம்ம கூட பிரசங்கத்தில் பேச்சு வழக்கில் அப்படி சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிற விதம் பாருங்க, இது லூக்காவுடைய கருத்து அப்படின்வாங்க, இது பவுலுடைய கருத்து, இது யோவானுடைய கருத்து அப்படின்வாங்க. அது தேவன் சொல்லுகிறது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கூறு போடுவாங்க. யார் எழுதுனாங்களோ அவங்க தான் சொன்னாங்க அப்படின்வாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால அருளப்படலை, இவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? யார் எழுதினாலும் எழுதினது மனுஷ கை, ஆனால் அந்த வார்த்தைகளை கொடுத்தது, அந்த வார்த்தைகளை எழுத வேண்டும் என்று தூண்டினது தேவ ஆவியானவர். ஆகவே தான் இங்க சொல்றாரு, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை ஏற்றுக்கொள்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது இருக்கு பாருங்க, அதுதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்லுகிறது? எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆங்கிலத்தில் யூஸ்ஃபுல் என்று வருது பாருங்க, பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. நீங்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரயோஜனம் உள்ளது, யூஸ்ஃபுல் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ப்ராஃபிட்டபிள் என்று வருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வாக்கியங்கள் எல்லாமே இந்த காரியங்களுக்கு லாபகரமானதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ புல்பீட்டில் நின்று லாபம்னு பேசினாலும் கோபம் வருது பாருங்க. அது என்னங்க லாபம்? இதனா வியாபாரமா பண்றோம், பிசினஸா பண்றோம், என்ன லாபத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. வேதம் லாபத்தை பற்றி பேசுகிறது. நீங்க சொல்லலாம் தமிழ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தான் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து உங்களுக்கு காமிச்சோம், ப்ராஃபிட்டபிள்னு வருது. ஏன் அந்த வித்தியாசம் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும்? ஏன்னா அந்த கிரேக்க வார்த்தையை 3 விதங்களில் நம்ம மொழிபெயர்க்கலாம் ஆங்கிலத்தில். ஒன்று ப்ராஃபிட்டபிள்னு சொல்லலாம், யூஸ்ஃபுல்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னா பெனிஃபிஷியல். அப்போ தேவனுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு? பிரயோஜனம் உள்ளதா இருக்கு, நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு, அடுத்தது நமக்கு லாபம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அப்போ லாபம்ன்ற வார்த்தை அருமையானவர்களே, இந்த புல்பீட்ல இருந்து பேசக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது பாருங்க. லாபம்னா என்ன? அது நமக்கு நன்மை உண்டாகக்கூடியது. நிறைய பேர் நினைக்கிறாங்க லாபம்லாம் ஒரு பிஸ்னஸோடு சம்பந்தப்பட்டது. இல்லைங்க,
வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது எனக்கு ப்ராஃபிட் உண்டாகணும், அந்த மாதிரி நான் வாசிக்கணும். எப்படி ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட்டுக்காக நான் செய்கிறேனோ, லாபத்துக்காக நான் செய்கிறேனோ, அதே மாதிரி வேத வசனங்களை வாசிக்கும் போதே இன்னைக்கு இதுலேருந்து எனக்கு என்ன லாபம் உண்டாக முடியும், இதுலேருந்து எனக்கு என்ன நன்மை உண்டாக முடியும், அப்படிதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, இன்னைக்கு என்ன நன்மை எனக்கு உண்டாக முடியும், இந்த கடன் தொல்லையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இதனால என்ன எனக்கு லாபம் உண்டாக முடியும், எப்படி அதுல இருந்து நான் வெளியே வர முடியும், அப்படிதான் வாசிக்கணும். பாருங்க, ப்ராஃபிட் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது, அது உலகத்தான் பேசுற வார்த்தை கிடையாது, வெறும் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் பேசுற வார்த்தை கிடையாது. ஏன்னா சில இடங்கள்ல நான் பேசினப்ப நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்கப்பா, அது நான் ப்ராஃபிட்டு, அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் தப்பான வார்த்தைகள் யோசித்துக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் யோசிக்கிறாங்க. கிடையாதுங்க, ப்ராஃபிட்டபிள். ஒருவேளை நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுதி வச்சுங்க, அந்த கிரேக்க வார்த்தையை இந்த 3 ஆங்கில வார்த்தைகளை நாம் மொழிபெயர்க்கலாம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற காரியம் 2 காரியம் வேத வசனங்களை பற்றி. ஒன்று என்ன, அவைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் எல்லாமே நமக்கு லாபம் தரக்கூடியவை, நன்மை பயக்கக்கூடியவை, நமக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடியவை. ஆமென். சரி, தேவன் இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? ரொம்ப சுருக்கமா சொல்றேன் பாருங்க. எதற்காகன்னு சொன்னா, நம்முடைய தேவன் காணக்கூடாத இறைவன். அவர் இந்த உலகத்துல காணக்கூடியவராய் வந்த போது அந்த 33 வருடங்கள் கொஞ்சம் பேர் அவரை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இறைவனை யாரும் கண்டது கிடையாது, ஒரு சிலர் பார்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் இறைவனை யாரும் கிடையாது, ஒரு சிலர் பார்த்துருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இறைவனை கண்டது கிடையாது. ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, நான் இயேசுவை கண்டேன் அப்படின்றாங்க, பரலோக அனுபவங்களை பெற்றேன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கு. அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு கிடையாது. பாருங்க, நாமும் தேவனுடைய பிள்ளைகள், நாமும் விசேஷித்தவர்கள். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் நமக்கு ஏற்படலன்னு நம்ம மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னா, அதற்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இல்லை. பாருங்க, அவரை நம்முடைய கண்களால நம்ம காண முடியாது. ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்தாருன்னா பார்க்கலாம். ஆனா இந்த சரீர கண்களால, இப்ப நீங்க டிவியை பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்களே, இந்த மாதிரி இயேசுவை நம்மால பார்க்க முடிகிறது கிடையாது. ஆனா அவரை பார்க்கக்கூடிய விதத்துல அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன? அதுதான் அவருடைய வார்த்தை. ஆகவேதான் யோவான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாயிற்று என்று சொல்லுகிறார். அப்போ வார்த்தை மாம்சமாகி வந்தார். அந்த மாம்சமான வார்த்தையை நாம பார்க்கல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டார், பிதாவண்டை போயிட்டாரு. இப்போ அந்த வார்த்தையை தான் நம்முடைய கைகளில் கொடுத்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இயேசுவின் ஸ்தானத்திலே அவருடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு உங்க கையில வச்சிருக்கீங்களா பைபிள், அது என்ன? இயேசுவின் ஸ்தானத்தை பெற்றிருக்கிற வார்த்தை. அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம், வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதை தான் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இது இயேசுவின் ஸ்தானத்தில் இருக்கிற வார்த்தை. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரயோஜனம் உள்ளது, அந்த வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை 3 விதமா மொழிபெயர்க்கலாம். ஒன்று லாபம், இன்னொன்று பிரயோஜனம், மூன்றாவது நன்மை, பெனிஃபிஷியல். அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என்ன செய்தார்? நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ அவருடைய வார்த்தையை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். எதற்காக? அவர் செய்த நன்மைகளை, அன்றைக்கு அவர் செய்தார் இல்லையா, அந்த நன்மைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவிப்பதற்காக. இந்த வசனங்கள் நமக்கு நன்மை உண்டாக்க வேண்டும், இந்த வசனங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும், இந்த வசனங்கள் நமக்கு லாபம் தர வேண்டும். அதற்காக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பாருங்க அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம முகமுகமாய் பார்க்கறது கிடையாது, ஆனா அவருடைய வார்த்தையை நம்மால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கிறார். என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம அறியாம இருக்கிற வேளையிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு முகமுகமாய் பேசுறார். பாருங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கும், எனக்கு நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார், வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார், வார்த்தையை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க,
ரொம்ப முக்கியமானது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆகவேதான் அருமையானவர்களே, வாழ்க்கையில நம்ம முதல் இடத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பெரிய டிபேட் இருக்கு பாருங்க. என்னது அது? ஜெபம் முக்கியமா, பைபிள் வேத வாசிப்பு முக்கியமா அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா, நான் வேத வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஜெபம் முக்கியம் இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, முதலாவது வேத வசனம், அதன் பிறகுதான் ஜெபம். ஏன் அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இடைப்படும் போது அதை வச்சு தான் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியும் பாருங்க. அதை வச்சு தான் அவர்கிட்ட பேச முடியும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நாமத்தினால நம்ம போய் கண்டதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? அவருடைய சித்தம் என்னவோ, ஆகவேதான் யோவானும் சொல்றார், அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்னு அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவ சித்தத்தின்படி கேட்டால்தான் நமக்கு கிடைக்கும் பாருங்க. தேவனுடைய வார்த்தையில எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஓகே சொல்லி இருக்கிறாரோ அதை நாம விசுவாசித்து அதை ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் உண்டு. ஆகவேதான் முதல் இடத்தை நம்ம வேத வாசிப்பு கொடுக்கணும் பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பல காரியங்கள் போதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஜெபத்தை குறித்து என்ன போதிக்கப்படுகிறது? நல்லா அழுது ஜெபம் பண்ணுங்க, நல்லா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி கதறி அழுங்க, கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்பார், உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறார், கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு. அதை நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க, கண்ணீரை கண்டேன் அப்படின்னு. கண்ணீரை கண்டு கர்த்தர் பதில் அளிக்கிறான்னு சொன்னா அப்ப ஜெபமே தேவையில்லை பாருங்க. எசேக்கியாவை மாதிரி அழுதாலே போதும். எசேக்கியா அங்க ஜெபித்தான், ஜெபத்துல அவனுக்கு அழுக வருது. அப்ப கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? கண்ணீர் அது நம்முடைய உணர்ச்சியின் ஒரு பகுதி பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கண்ணீரும். கஷ்ட நேரத்துல, நம்முடைய தேவையின் நேரத்துல, வேதனையின் நேரத்துல நம்மையும் அறியாமலே கண்ணீர் வந்துருது. அழுங்கன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஏன்னா பிரச்சனையின் மிகுதி அப்படி இருக்கு. பாரமும் வருத்தமும் அவ்வளவு அழுத்திட்டு இருக்கு பாருங்க. ஜெபிக்கலான்னு கண்ணை மூடின உடனே வார்த்தை வர மாட்டேங்குது, முதல்ல அழுகத்தான் வருது. ஆகவே யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை பாருங்க. அப்ப எதை சொல்லிக் கொடுக்கணும்? தேவனை விசுவாசிக்க சொல்லிக் கொடுக்கணும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப வேத வசனத்தை வாசிக்கும் போது எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது, விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பது, அது முக்கியம் தெரிந்து கொண்ட பிறகு இந்த அழுகெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டும் பாருங்க. அதான் சொன்னேன் இல்லையா, இது தானா வரும். நம்ம அழுதுதான் பண்ணணும் கிடையாது. கஷ்டம் இருந்தால் அது தானா அழ வரும். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, அழுகை தானா வந்துடும். ஒரு முறை ஒரு பிரசங்கத்தை கேட்டு இருந்தேன் பாருங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, எது வலியுறுத்தப்படுகிறது? ஏன்னா வேத வசனம் தெரியல பாருங்க. ஜெபத்துக்கு ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஜெபம் நல்லதுதான், தப்பா யோசித்துக்காதீங்க. ஆனா அதற்குரிய ஒரு இடம் இருக்கு. முதல் வேத வசனம், அடுத்தது ஜெபம். ஒரு முறை ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். நீ எப்படி ஜெபம் பண்ற? பலத்த சத்தத்தோடு பண்றியா? கதறியா அவரை பார்த்து? கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறியா அப்படின்னு. இது வசனத்தின் ஒரு பாதி. இது கேட்கும் போது நம்ம நல்லா தான் இருக்கலாம். அப்போ அவரை போல நாமளும் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீர் விட்டு கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வசனத்தின் அடுத்த இது எபிரேயர்ல இருக்கு. அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசிட்டு இருக்கேன் நான். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? அப்படி அவர் ஜெபம் பண்ணாலும் அவருடைய ஜெபம் எதனால கேட்கப்பட்டது தெரியுமா? அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அதை பேச மாட்டாங்க. பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணுவாங்க. ஆனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? பயபக்தி, ரெவரன்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபாதர். அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார், எப்போதுமே தேவ சித்தத்தை செய்தார். ஆகவே அது நிமித்தம் தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப அருமையானவர்களே, தப்பான காரியங்களை அதிகம் வலியுறுத்தக்கூடாது, பயபக்தியை அதிகம் வலியுறுத்தணும். அப்ப பயபக்தி வேணும்னா முதல்ல மறுபடியும் இங்க தான் வரணும், வசனத்துக்கு தான் வரணும். அது மட்டும் இல்ல அருமையானவர்களே,
இயேசுவானவர் எப்போதுமே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இல்லை. லாசருவின் கல்லறையில் நின்று ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பலத்த சத்தத்தோடு பண்ணிட்டு இல்ல, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறிட்டு இல்ல. அவருடைய ஜெபம் அற்புதமான ஒரு ஜெபம். அவர் எப்படி பண்ணாருன்னு நமக்கு வேதம் தெளிவா சொல்லல பாருங்க, இந்த ஒரு இடத்தை தவிர. ஆனா ஒரு காரியம் நமக்கு தெளிவா தெரியுது, அவருடைய ஜெபம், அவர் ஜெபம் செய்த விதம் ரொம்ப வல்லமையா பிரமாதமா இருந்திருக்கணும். ஆகவேதான் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லித்தாரும் என்று சொல்லி. அப்போ சொல்லித்தாருன்னா அப்ப ஏசு அவங்க முன்னாடி கதறி கூச்சல் போட்டு இருந்தாருன்னா இவங்க தூரத்தை வந்து கேட்டிருப்பான். சீஷர்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசுவானவர் அங்கே கதறி அழுதுட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெபம் பண்ண சொல்லித்தாரும் ஆண்டவர்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கதறி அழுகுறாரு, நாமளும் கதறி அழுகணும். அவரே கூப்பாடு போடுறாரு, நாமளும் கூப்பாடு போடணும். அதை தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணல பாருங்க, வந்து கேட்குறாங்க ஜெபம் பண்ண சொல்லித்தாரும். அப்போ அவருடைய ஜெபம் முக்கால்வாசி அமைதியாக தான் இருந்திருக்கணும். அப்போ பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார்னா எங்க? அது கெத்செமனே தோட்டத்தில் அவர் அப்படி செய்தார். அப்போ அவருடைய ஜெப வாழ்க்கையை நமக்கு பார்க்கணும், நாம பார்க்கணும் பாருங்க. அருமையானவர்களே, வேத வசனங்கள் இதனால தான் வேதம் சொல்லுது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் அதை வந்து முதலிடத்தை கொடுக்கணும். முதலாவது வசனம் தெரிஞ்சாதான் அதன்படி செவிக்க முடியும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும்னு சொல்லுது. நீங்க ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசம் வரும்னு வேதம் சொல்லலை. அப்போ விசுவாசம் இருந்தால் தானே ஜெபிக்க முடியும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்தால் தானே ஜெபிக்க முடியும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வசனம் வேணும் இல்லையா? அப்போ வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஜெபிக்க அது நமக்கு உதவியா இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நிச்சயம் பதில் உண்டு. ஜெபம் பண்ண பிறகு நம்ம யோசிக்க மாட்டோம், தலையை சொரிஞ்சுக்க மாட்டோம், பதில் வருமா வராதா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா. யாராவது வந்து உன் ஜெபம் கூரையை தாண்டுச்சா அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் சொல்லுவீங்க, கண்டிப்பாக தாண்டுச்சிங்க, பரலோகத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா நான் விசுவாசத்தோடு ஜெபித்து இருக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை ஜெபித்து இருக்கிறேன். ஆகவே எனக்கு நல்லா தெரியும் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அப்போ பதில் வரலையே, பதிலும் வந்து விட்டது. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்கள் அடிச்சு சொல்லலாம், பெற்றுக்கொண்டேன் ஐயா. இன்னும் கண்ணால பார்க்க முடியல, உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா விசுவாச கண்ணாலே நான் பார்க்கிறேன், பெற்றுக்கொண்டேன். ஆகவேதான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதல் நிச்சயம். ஜெபம் பண்ணிட்டோம், இன்னும் கண்ணுக்கு பதில் தெரியல, ஆனா விசுவாசிக்கிறோம், நிச்சயமா நான் பெற்றுக்கொண்டேன் என்று. ஆமென். ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஆகவேதான் வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வசனங்கள் நமக்கு 4 நன்மைகளை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த 4 நன்மைகள் மட்டும்தான் செய்து, அதுக்கு மேல வசனம் பிரயோஜனம் இல்லைன்னு கிடையாது. இந்த இடத்துல 4 காரியங்களை சொல்லுகிறார். ஆகவே அவைகளை மட்டும் நம்ம படிப்போம். முதலாவது என்ன சொல்றாருன்னா, அவைகள் உபதேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வேத வசனங்கள் எதுக்கு பிரயோஜனம் உள்ளவை தான்? உபதேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, யூஸ்ஃபுல் டு டீச்சர்ஸ் வாட் இஸ் ட்ரூ. எது உண்மையோ எது சத்தியமோ அதை படிப்பிக்க வசனம் பிரயோஜனமா இருக்கிறது. அப்போ வசனம் நமக்கு சத்தியத்தை படிப்பித்து தருகிறது, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் செய்யற முதல் வேலை பாருங்க, விசுவாசிகளுக்குள்ள செய்யற வேலை என்னன்னு சொன்னா, சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். ஏன்னா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்க வேண்டியது சத்தியம். ஆகவே வேதத்தை வாசிக்கும் போது அந்த சத்தியத்தை எடுத்து நமக்கு போதிக்கிறார். அந்த சத்தியம் நமக்கு லாபத்தை தரும்படியாய், பிரயோஜனமா இருக்கும்படியாய் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் ஆரம்பத்தில் கூட நான் ஜெபித்த, ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியானவருடைய மனக்கண்களை திறக்கலன்னா, சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடும் பாருங்க. என்ன சொன்னாலும் நமக்கு விளங்காது. அப்போ இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வாதமாய், பிரயோஜனமாய், லாபகரமாய் மாற்றி தருவது பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. அப்போ வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோமோ, வேத வசனத்தை ஏதோ பிரசங்கத்தின் மூலமா கேட்கிறோமோ, எல்லா நேரத்திலும்
நம்ம ஆவியானவரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் பாருங்க. ஏன்னா இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் போதிக்கிறது முற்றிலும் சரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லது போதிச்சுட்டே இருக்கிறேன், நடுவில் ஏதாவது தப்பான காரியத்தை உள்ள சொருவிடுறேன்னு வச்சுங்க, அப்போ அது உங்களுக்கு எப்படி தெரியும்? முக்காவாசி கள்ளப்போதனைகள், முக்காவாசி இல்லை, கள்ளப்போதனைகள் எல்லாமே வந்து அதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் ஒரு துளி விஷத்தை கலந்த மாதிரி. அதுதான் ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷத்தை கலக்கிறது தான் கள்ளப்போதனை பாருங்க. அது முழுக்க முழுக்க பாலாக இருக்காது, முழுக்க முழுக்க விஷமாகவும் இருக்காது. அது உள்ளே போகணும் இல்லை, குடிக்கணும் இல்லையா, ஆகவே இந்தாங்க பாலை குடிங்கன்னு சொல்லிட்டு விஷத்துளியை உள்ளே போட்டு விடுவாங்க. அதுதான் கள்ளப்போதனை பாருங்க. அப்போ கேட்கும்போது பாலை பார்க்கும்போது வெறும் பால் தான் தெரியும், விஷம் தெரியாது. ஆகவே அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது, ஓ இதெல்லாம் நல்லா தானே, இது கரெக்டாக தானே பேசுகிறாரு, எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் அதே நாம வேதத்தை வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளும் போது, அப்புறம் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அங்க என்ன தப்பு நடக்குது, எங்க அவர் டீவியேட் ஆகிறான்னு சொல்லிட்டு துல்லியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. ஒரு பேங்க் மேனேஜருடைய ஃப்ரெண்டு பாருங்க, அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், பிரதர் எப்படி இந்த கள்ள நோட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க, எங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேது, பேங்க்ல கொடுத்த சும்மா அப்படின்னு ஒன்று டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களே எப்படி அது? அவர் சிரிச்சுக்கிட்டாரு, சொல்லுங்க பிரதர் சொல்லி கொடுங்க நானும் கத்துக்கிறேன்னு. அவர் சொன்னாரு, நாங்க கள்ள நோட்டு எப்படி இருக்கோம்லாம் பாக்குறது கிடையாது, நல்ல நோட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னாரு. எங்க ட்ரைனிங்ல எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல நோட்டு, நல்ல நோட்டு எப்படி இருக்கும், அதனுடைய அம்சங்கள் என்ன, அதை சொல்லி கொடுப்பாங்க. ஆக ஒரு நோட்டை பார்த்த உடனே அந்த நல்ல நோட்டு உள்ள அத்தனை அம்சங்களும் இருந்தால் அது நல்ல நோட்டு, இல்லாட்டி கள்ள நோட்டு. அதில் ஒன்று குறைஞ்சாலும் கள்ள நோட்டு. என்ன அழகாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஆகவே தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நாம அங்கே நின்று பேங்க்ல சண்டை போட்டு இருப்போம், ஐயா அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன், என்கிட்ட இருந்து ஏன் அதை எடுக்கிறீங்க, என் மேலே தப்பு கிடையாதுன்னு நாம கதறின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க அழகாக எழுத்து அதை கிழிச்சு உள்ள வச்சிருவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எது நல்ல நோட்டு எது கள்ள நோட்டு அப்படின்னு. எவ்வளோதான் கதறியும் அங்கே பிரயோஜனம் கிடையாது பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, வசனத்தை சரியா நாம தான் முதல் படிச்சு புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி புரிஞ்சுக்கிட்டு போதனைகளை நான் இந்த மாதிரி போதிக்கிறேன்னு போதிக்கும் போது நீங்க கேட்கும் போது உங்களுக்கே வழங்கும், இந்த மனுஷன் பேசுறது சரியா இல்லாட்டி பாலில் விஷத்தை கலக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல விஷம் கலக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இங்க சொல்லுது இல்லையா, உபதேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு. உபதேசம் என்னன்னா சத்தியம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து, நம்மை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, திருச்சபை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற நேரத்தை காட்டிலும் பிரசங்கத்தை கேட்கறதுல அதிக நேரத்தை செலவிடுறாங்க. ஆகவே தான் இந்த நாங்கள் கொடுக்குற இந்த போதனை ரொம்ப முக்கியம் பாருங்க. அதிகமாக பிரசங்கத்தை கேளுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பைபிள் வாசிக்கிறதுல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை வாசிக்கும் போது தான் எது நல்ல நோட்டுன்னு நல்லா புரியும். அப்புறம் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா எது கள்ள நோட்டுன்னு வழங்க, இல்லாட்டி நல்ல நோட்டு எது கள்ள நோட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் பாருங்க. அப்போ தேவனை குறித்து, நம்மை குறித்து, சபையை குறித்து, உலகத்தை குறித்து நிறைய போதிக்கப்படுகிறது, பிசாசை குறித்து போதிக்கப்படுகிறது, இப்படி நிறைய போதிக்கப்படுது பாருங்க. அப்ப எது சரி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? உதாரணத்துக்கு தேவனை குறித்து சில பேர் எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் கோவப்படவே மாட்டார் அப்படின்றாங்க. ஆண்டவர் கோவப்படவே மாட்டார். பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி தெரியலாம், ஒருவேளை கோவப்படுற மாதிரி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் கோவப்படுறது இல்லை அப்படின்னு. அது உண்மையா? நாம தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிச்சுக்கிட்டு, பழைய ஏற்பாடுன்னா அது வேற ஆண்டவர் மாதிரி யோசித்துக்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டில் பயங்கரமான ஆண்டவருங்க, அவர் வச்சு வெளுத்து வாங்குவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் கொஞ்சம் மனம் திரும்புற மாதிரி பேசுவோம். இயேசுவானவர் வந்த பிறகு ஆண்டவரே மனம் திரும்பிட்டார்ன்ற மாதிரியே பேசுவாங்க பாருங்க. தேவன் மாறாதவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவ்வளவுதான். அவருடைய குணம் மாறாத குணம் பாருங்க. அவர் நீதி உள்ளவர்னா நேற்றும் நீதி உள்ளவர், இன்னைக்கும் நீதி உள்ளவர், நாளைக்கும் நீதி உள்ளவர். அவர் பரிசுத்தர்னா நேற்றும் பரிசுத்தர், இன்னைக்கும் பரிசுத்தர், நாளைக்கும் பரிசுத்தர். அவருடைய குணம் மாறுவதே கிடையாது பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி, புதிய ஏற்பாட்டில் வேற அப்படியெல்லாம் பேசவே கூடாது. நம்ம பழைய ஏற்பாடு எல்லாருக்கும் சொந்தமானது. அதில் இருக்கிற சில காரியங்கள் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது சரிப்பட்டு வராது.
அந்த பலி முறைமைகள் போன்ற காரியங்கள். ஆனா மற்ற காரியங்கள், சங்கீதம் 7:11-12 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்லுது இல்லையா? அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் தாங்க அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இப்போ நம்ம நியூ கவர்னன்ட்ல வந்துட்டோம், நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிறோம். இப்போ அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவோமா நாம? சரி, அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். இதை பற்றி சொல்ல என்ன சொல்றாங்க? இல்லைங்க, அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் சொல்லுது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதினு, அதை ஒத்துக்கிறோம். அவர் அன்னைக்கும் நீதி உள்ளவர், இன்னைக்கும் நீதி உள்ளவர். அன்னைக்கும் நீதியுள்ள நியாயாதிபதி, இன்னைக்கும் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிறார் அப்படின்னு வேதம் சொல்லும் போது அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பாருங்க. அவர் அப்படி கிடையாதுங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தான் அப்படி பாவியின் மேல் சினம் கொண்டார் நாள்தோறும். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அவர் அன்பும் இரக்கம் உள்ளவராய் மாறிட்டார் அப்படின்றாங்க. அப்போ ஒன்று பழைய ஏற்பாட்டு தேவன் தவறு, அல்லது புதிய ஏற்பாட்டு தேவன் தவறா இருக்கணும். இதுதான் சொல்றது, கவனமா கவனிக்கணும். இதுதான் முதல் நாம வேதத்தை வாசிக்கணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், அவன் மனம் திரும்பாவிட்டால். அடுத்த வசனம். அப்போ பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார் பாருங்க. அவருடைய கோபத்துல ஒரு அன்பு இருக்கு. என்ன அன்பு? இவன் மனம் திரும்பணும். அவன் அடிச்சு நொறுக்கிறான் பாருன்னு அப்படி கிடையாது. அவன் எப்படியாவது மனம் திரும்ப வேணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அதை தான் கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. சரி, இது வந்து பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் வாசிக்கிறோம். அடுத்தது ஆண்டவர் குறித்து போதிக்கும் போது என்ன சொல்றாங்க? தேவன் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட வித்தியாசமா நடந்துப்பாரு. தம்முடைய பிள்ளைகள் மேல எப்போதும் அன்பையும் பாசத்தையும் தான் அவர் பொழிவார். அவருடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா அவங்களை அடிப்பீங்களா? அவங்களை இது பண்ணுவீங்களா? அது பண்ணுவீங்களா? நீங்களே செய்ய மாட்டீங்கல்ல, அப்ப கர்த்தர் எப்படி செய்வார்? இப்படிலாம் கேட்கிற ஜனங்க இருக்காங்க. அது தேவனுக்கு கோபம் வராது, அது ஒண்ணு. அடுத்தது, அவருடைய பிள்ளைங்க கிட்ட அவர் கோபப்படுறதே கிடையாது. பிள்ளைகள் எப்போதும் தடை கொடுத்துட்டே இருப்பார். என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, இன்னும் உன்னை என் ரத்தத்தினால மீட்க உன்னை மீட்டுட்டேன் நானு, ஆகவே நீ என்ன வேணா பண்ணிக்க, அப்படி சொல்லிட்டு போயினே இருப்பாருன்ற மாதிரியே பேசுறாங்க பாருங்க. அப்படியே பேசுறது கிடையாது. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டா அந்த மாதிரிதான் தோணும். ஆகவே தான் கவனமா இருக்கணும். டம்ளர் பாலில் வேற எதனா மிக்ஸ் ஆயிருக்கான்னு கவனிக்கணும் பாருங்க. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12:5-6 வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சிட்சைன்னு சொன்னா அடிக்கிறது இல்ல, டிசிப்ளினிங், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருது. அப்போ வேதம் சொல்லுது கர்த்தர் வந்து நம்மை ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இப்போ ஒழுக்கம் இல்லாத விசுவாசிகள் இருக்காங்க, சீர்கேடான விசுவாசிகள் இருக்காங்கன்னா, அப்போ அந்த விசுவாசிகளை சிட்சித்து டிசிப்ளின் பண்ணி நல்வழிப்படுத்துகிற வேலை வந்து கர்த்தருக்கு இருக்கு பாருங்க. அதை பல விதங்களில் அவர் செய்யறாரு, அது வேற, அதை இப்ப நம்ம பார்க்கல. ஆனா கர்த்தர் டிசிப்ளின் பண்ணுகிறார். அவரே மேல உட்கார்ந்து பெரம்பெடுத்து அடிக்கிறது கிடையாது, அவரே வானத்திலிருந்து பேசுறது கிடையாது, பல விதங்களிலே அவர் செய்கிறார். சபைக்கு போறோம், வசனத்தை கேட்கிறோம், எங்கேயோ கூட்டத்துக்கு போறோம், வசனத்தை கேட்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார்ப்பா, மாறுப்பா மாறுப்பா மாறுப்பா. அவர் நம்மை டிசிப்ளின் பண்ணி கொண்டே இருக்கிறார். சரி, சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ டிசிப்ளின் நேரத்துல சில நேரங்களில் அவர் கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த புள்ள சும்மா வாயால பா செய்யாத அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்டேங்குது. ஆகவே இந்த பிள்ளைய கொஞ்சம் ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது, கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. கடிந்து கொள்ளுதுன்னா எப்பொழுது அன்னைக்கும் உட்காந்து இந்த புல்பீட்ல நின்று திட்டிக்கிட்டே இருக்கிறது கிடையாது பாருங்க. கடிந்து கொள்ளுதல கூட தம்முடைய வார்த்தையில தான் செய்யறார், கொஞ்சம் ஹார்ஷா செய்யறாரு. 1 கொரிந்தியர் 11 பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சில காரியங்களை பற்றி பேசுது. அதை பற்றி இப்ப நமக்கு பேச டைம் இல்லை. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. இது நிமித்தம் உங்களில் சிலர் பலவீனரா இருக்கிறாங்க, உங்களில் சிலர் வியாதிப்பட்டவங்களா இருக்காங்க, உங்களில் சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள், நித்திரடைந்து இருக்கிறார்கள் அப்படின்றார். அப்போ கர்த்தருடைய டிசிப்ளினிங் ஆக்ட் அங்க பாக்குறோம் பாருங்க. கடிந்து கொள்ளுகிறார், அவன் கேட்கவே மாட்டான், திருந்தவே மாட்டான்னு சொல்லும் போது கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில காரியங்களை அவர் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவருடைய பிள்ளை இந்த உலகத்துல துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை கெடுக்க கூடாதுன்றதுக்காக
கர்த்தர் அவனோடு பேசுறாரு, கடிந்து கொள்ளுகிறார், அப்புறம் இன்னும் சில காரியங்களை செய்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 11 நாம வாசிக்கிறோம். சரி, இப்ப கவனிங்க 6ஆம் வசனம், எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அப்படின்னு சொல்லுது, டிசிப்ளின் பண்றாராம். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இது பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து பேசுறாரு பாருங்க. எடுத்து பேசும்போது என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கான புத்திமதி. என்ன புத்திமதி? கர்த்தர் டிசிப்ளின் பண்றாராம், தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த பிள்ளைகள் என்று வரும்போது கர்த்தரப்பா என் பிள்ளை தான் நீ எப்படியாவது வந்துட்டு போன்னு சொல்றது கிடையாது. அந்த பிள்ளையை தண்டிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆங்கிலத்தில் பனிஷஸ்ன்னு வருது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புல அந்த பனிஷ்மெண்ட் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க பாருங்க. ஏன்னா ஆண்டவர் பனிஷ் பண்றாரா? இது ஆண்டவர் குறித்து ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்க, இந்த வார்த்தை வேணான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இன்னும் சொல்ல போனா ஒரு மொழிபெயர்ப்பு அவர் வாரினால் அடிக்கிறார் அப்படின்ற மாதிரியே வருது. ஆக்சுவலா சரியான மொழிபெயர்ப்பு அதுதான் அப்படின்றாங்க. வாரினால் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ கர்த்தரை குறித்து வேதம் எப்படி தெளிவாய் பேசுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். நாம தண்ணி ஊத்தி அதை கலக்கி டைல்யூட் பண்ணி வசனத்தை கொடுக்க கூடாது பாருங்க. வசனம் எப்படி தேவனை குறித்து போதிக்கிறதோ அப்படி போதிக்க வேண்டியது, அப்படி கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய திங்கிங்க்கு மாதிரி ஆண்டவரை கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய திங்கிங் அலைன் பண்ணோம் பாருங்க. அருமையானவர்களே, வசனம் தெளிவா சொல்றது, தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா மகன் தப்பு செஞ்சாலும் கர்த்தர் தண்டிப்பார். ஆகவேதான் சொல்லுகிறது வேதம், நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்குது அப்படின்னு. நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் தொடங்குது பாருங்க. தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், ஆகவே நான் அவங்களை விட்டுறேன்னு கர்த்தர் வீட்டில் பாருங்க. அது குறிப்பா எது சொல்லுதுன்னா உபத்திரவத்தை பற்றி பேசுகிறது. அந்த உபத்திரவத்தை நியாய தீர்ப்பு என்பது போல பேதுரு சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த உபத்திரவம் தேவனுடைய வீட்டில் தொடங்குது. தேவனுடைய பிள்ளைகள் தானே, பரவாயில்லன்னு விட்டாரா? இல்ல, அந்த உபத்திரவம் அவர்களை சீர்படுத்துகிறது. உபத்திரவம் என்னெல்லாம் செய்யுதுன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் தேவன் அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுமதிக்கிறாருன்னு சொன்னா நம்மை சீர்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த. ஆகவேதான் வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு. கொஞ்ச காலம் அது வருது பாருங்க. நமக்கே தெரியல ஏன் இந்த உபத்திரம் ஆண்டவரே, ஏன் இந்த கஷ்டம் ஆண்டவரே நம்ம புலம்புறோம். ஆனா கர்த்தர் அந்த உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப அருமையானவர்களே, ஆண்டவர் இப்பெல்லாம் கோபப்படவே மாட்டாரு. அவருடைய பிள்ளைகள் எப்பவும் தடவி கொடுத்துட்டே இருப்பார், நீ என்ன வேணா பண்ணிக்க, தடவி கொடுத்துட்டே இருப்பார்ன்ற மாதிரி பிரசங்கங்கள் தேவனை குறித்த விஷ விதைகளை நம்முடைய மனதிலே உள்ளத்திலே விதைக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, தேவனை குறித்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாம முடிக்கலாம். இது என்னன்னு சொன்னா, நம்முடைய தேவன் ஆபிரகாமை எப்படி டெஸ்ட் பண்ணாரோ, தமிழ் சோதித்தார்னு வருகிறது இல்லையா? அது சோதனை என்ற வார்த்தை கிடையாது. ஏன்னா தேவன் அவரையும் யாரும் சோதிக்க முடியாது, அவரும் பிறரை சோதிக்கிறது கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தேவன் ஆபிரகாமை பரீட்சித்தார். அப்ப நம்ம தேவனுடைய குணாதிசயம் ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்மை பரீட்சிக்கிற ஒரு குணாதிசயம். பரீட்சை பார்க்கறதுன்னா என்ன? பரீட்சைன்னு சொன்னா நமக்கு தெரியும் இல்லையா? எக்ஸாம், டெஸ்ட் அப்படின்னு. எதுக்காக டெஸ்ட் வைக்கிறாங்க? சில பேர் டெஸ்ட்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு. மூளையே இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. மற்றவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனுக்கு இன்னும் புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனும் புரிஞ்சுப்பான். அப்போ டெஸ்ட் என்பது எதற்காக? நாம எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல கற்று தேறி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள. ஃபெயில் ஆனவங்களை மட்டும் தடுறதுக்காக டெஸ்ட் கிடையாது. அவனுடைய கிராஸ்பிங் பவர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டான் அவன், அதுக்கு தான் டெஸ்ட் பாருங்க. அப்போ தேவனும் நம்ம அப்படி டெஸ்ட் பண்றாரு பாருங்க. அவர் எதுக்காக டெஸ்ட் பண்றாருன்னா, மெயினா நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றார். நம்முடைய விசுவாச லெவலை அறிந்து கொள்வதற்காக மெயினா நம்ம அவர் டெஸ்ட் பண்ணுகிறார். வாசிக்கலாமா? யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25 வாசிக்கிறோம் பாருங்க.
அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, அங்கே அவர்களை சோதித்து கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான வேலை செய்து, 26ஆம் வசனம், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? கசப்பா இருக்கும் தெரிஞ்சும் அங்க கூட்டிட்டு வர்றாரு. அந்த கசப்பான தண்ணியை மதுரமாக்கி கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல, அப்படியும் செய்யல, வேணும்ட்டே கசப்பான தண்ணீர் ரெண்டு கூட்டிட்டு வர்றாரு. பாருங்க, எதற்காக? அவர்களை டெஸ்ட் பண்றதற்காக, பரீட்சிப்பதற்காக. ஏன்னா இத்தனை மாதங்களாக எகிப்து தேசத்துல கர்த்தருடைய பலத்த செய்கைகளை கண்டாங்க. இப்பதான் சமீபத்துல 1-2 மாசத்துக்கு முன்னாடி தேவன் செங்கடலை பிளந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். எகிப்தின் சேனை அவங்களை அண்டை விடாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். மாபெரும் அதிசயம் நடந்தது பாருங்க. ஒரே ராத்திரியில, ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் எகிப்திய சேனை இஸ்ரவேலர் அண்டாதபடி காத்து கொண்டார், மறுபக்கம் செங்கடல் பிளக்கும்படி செய்தார். இவ்வளவு மகத்தான கிரியைகளை கண்ட அவருடைய ஜனங்கள் இப்ப விசுவாசத்துல எந்த லெவல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் பண்றாரு பாருங்க. இது பெரிய டெஸ்ட் கூட கிடையாது, ஆனா அவங்களுக்கு அது பெரிய டெஸ்ட். ஏன் தெரியுமா? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, அதுவும் 3 நாள் தண்ணீர் கிடைக்காம அலைஞ்சு திருந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க பாருங்க. அப்ப எவ்வளவு கடுப்பா இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 3 நாள் தண்ணி இல்லை, தாகத்தோடு அலைஞ்சு திரியிறாங்க லட்சக்கணக்கான மக்கள். கடைசியில் ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது, அப்படான்னு வந்து விழுறாங்க தண்ணி கிட்ட, பார்த்தா கசப்பா இருக்குது. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு எனக்கும் கடுப்பா இருக்குமா இருக்காதா? செம கடுப்பாடும் இல்லையா? என்ன ஆண்டவரே, செங்கடலை பிளந்து எங்களை கொண்டு வந்தீங்க, ஒரு நல்ல தண்ணி கிட்ட கூட்டிட்டு போக முடியாதா? 3 நாள் ஏற்கனவே தண்ணி கிடைக்காம அலைஞ்சாச்சு, எங்களுக்கு தண்ணி வேணும்னு நமக்கு தெரியாதா? 3 நாள் தண்ணி கொடுக்காம விட்டீங்க, அலைஞ்சு தெரிஞ்சோம், ஒரே தாகமா இருக்கு, இங்க தண்ணீர் இருக்கு, கிட்ட வந்து பார்த்தா கசக்குது. ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க பாருங்க. அருமையான இல்லை? இது அப்படியே நம்முடைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் மாத்தி பார்ப்போம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படிதான் ஆயிடுது இல்லையா? வனாந்தரத்துல பயணிப்பது போல இருக்கு. நமக்கு தேவையான சில அத்தியாவசிய காரியங்கள் கூட இல்லாதது போல இருக்கு. நாம யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் எப்படி? நான் உம்முடைய பிள்ளை தானே, நான் உமக்காக தானே வாழ்கிறேன், பரிசுத்தமா தானே வாழ்கிறேன், நான் உமது மகிமைக்காக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை தானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் எப்படி? வனாந்திரத்துல தண்ணீர் கிடைக்காம அலைகிறது போல அலைஞ்சிட்டு இருக்கேனே. வனாந்திரத்துல எது ரொம்ப முக்கியம்? தண்ணி. அந்த தண்ணியே இல்லை. அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்கு. எந்த நேரத்துல எது முக்கிய தேவையோ அது இல்லாம போயிடுது பாருங்க. காசு ரொம்ப அவசியமா இருக்கும், அந்த நேரத்துல கையில ஒண்ணும் இருக்காது. அப்படிதான் இருக்கு பல நேரங்களில் வாழ்க்கையில இல்லையா? ஆனா பாருங்க, வாழ்க்கையில என்னைக்கும் அப்படி இருக்க போறது கிடையாது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில வர ஒரு சின்ன டெஸ்ட். 3 நாள் தண்ணி கிடைக்காம இருந்தாங்க, கடைசியில தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கு, கிட்ட வந்து பார்த்தா குடிக்க முடியல. அது இன்னொரு பெரிய டெஸ்ட் பாருங்க, ரொம்ப கோபத்தை உண்டாக்குது, முறுமுறுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்கு பாருங்க. பல காரியங்கள் காணல் நீர் மாதிரி இருக்குது. கிட்ட போறோம், சில மனுஷால உதவி செய்யன்னு வாக்கு பண்ணுவாங்க, கிட்ட போனா அவங்க காணாம போயிடுவாங்க. காணல் நீர் மாதிரி உதவி செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், பணம் கொடுக்குறேன், ஏதோ விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன். கிட்ட போகும்போது தான் தெரியுது காணல் நீரா இருக்கு. கிட்ட போகும்போது தான் தெரியுது கசப்பா இருக்கு. அவங்களுடைய பேச்சு கசப்பா இருக்கு, நடவடிக்கைகள் கசப்பா இருக்கு. ஏண்டா இவங்க கிட்ட உதவி கேட்டுன்ற மாதிரி ஆயிடுது பாருங்க. துச்சமாய் மதிப்பார்கள், துச்சமா நினைப்பாங்க. காலையில போனா சாயங்காலம் வாங்குவாங்க, சாயங்காலம் போனா காலையில வாங்குவாங்க, அலை கழிப்பார்கள். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்து பாருங்க. தண்ணி கிட்ட வந்தா கசப்பா இருக்கிறது.
வெறுப்பு, கசப்பு. பல நேரங்களில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு பாருங்க. நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே யார் யாருக்கோ எவ்வளோ அற்புதங்களை செய்கிறீங்களே, வேதம் முழுக்க எவ்வளோ பார்க்குறோம், நீங்கள் அற்புதங்களை செய்கிறீங்க. அந்த தீர்க்கதரிசனுடைய விதவை மனைவி, அந்த 2 பிள்ளைங்க கடன் தொல்லையில் மாட்டினப்போ என்ன அற்புதமாக ஒரு விடுதலையை கொடுத்தீங்க. அந்த மனுஷனுடைய கோடலி, இரும்பு கோடலி தண்ணியில் விழுந்தப்போ அதை மிதக்க பண்ணீங்களே, எங்கே போச்சு ஆண்டவரே அந்த அற்புதங்கள்? ஏன் வாழ்க்கையில் செய்ய மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்போ வேணும் ஆண்டவரே அற்புதம். கடன்காரன் நாளைக்கு வீட்டை வந்து நிற்பான், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும். உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? நீரே அதிசயங்களை செய்கிறவர்னு வேதம் சொல்லுது. எங்க உங்களுடைய அதிசயங்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு? ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கிறேனே. சுற்றி இருக்கிற எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆண்டவரே? அருமையானவர்களே, இப்படி புலம்பிட்டு இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுங்க, இப்படி ஆண்டவர் சில நேரங்களில் டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க. உங்களை அழ வைக்கிறதுக்காக கிடையாது, உங்களை புலம்ப வைக்கிறதுக்காக கிடையாது, 4 பேருக்கு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்ல. விசுவாசத்தில் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல பாருங்க. போயிட்டே இருக்கணும், பரம அழைப்பு வருகிற வரையில போயிட்டே இருக்கணும் பாருங்க. பல மேடு பள்ளங்களை நாம சந்திப்போம். அப்படியெல்லாம் வரும்போது விசுவாசத்தில் நம்ம உறுதியா நிக்கணும் பாருங்க. இப்படி 3 நாள் தண்ணி கிடைக்கல, அதுக்கே நம்ம சோர்ந்து போயிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கசப்பான தண்ணீருக்கே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, வாழ்க்கையில் நாளைக்கு பெரிய தேவைகள், பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ண போகிறோம்? 100 ரூபாய் தேவைக்காக ஆண்டவரை நம்மால விசுவாசிக்க முடியலன்னா, 1000 ரூபாய், 1 லட்சம் என்று வரும்போது எப்படி நம்மால விசுவாசிக்க முடியும்? ஒரு 10 கிலோ மூட்டையை தூக்கி அப்படி வைக்க முடியலன்னா 50 கிலோ மூட்டையை தூக்கி எப்படி வைக்க முடியும்? சான்ஸே கிடையாது இல்லையா? இப்போ கர்த்தர் நமக்கு டெஸ்ட் வச்சு, இப்போ உன்னால் ஒரு 2 கிலோ தான் தூக்க முடியுது, இன்னும் கொஞ்சம் பலப்படுன்னு நம்மளை பில்டப் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே பில்டப் ஆகிட்டு ஒரு 10 கிலோ தூக்குற அளவுக்கு வரும்போது அங்கே ஒரு பெரிய பாரம் இருக்கும். அதை தூக்கும் போது தான் நமக்கு தெரியும், 10 கிலோ இப்போ நம்மளால் தூக்க முடியுது அப்படின்னு. அந்த மாதிரி தான் பாருங்க, 100 ரூபாய்க்கு நம்ம விசுவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா, நாளைக்கு 1000 ரூபாய் வரும்போது அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டோம். தேவை என்று வரும்போது யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டோம், யாருக்கிட்டையும் கை ஏந்த மாட்டோம் பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதை பார்ப்போம். வேதம் முழுக்க வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் தான் நம்முடைய ரட்சிப்பு. நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உறுதியா உள்ள இறங்குது பாருங்க. என் தேவன் இந்த சூழ்நிலையில என்ன அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலை அவருக்கு தெரியாம ஒன்றும் வரல, அவரே என்ன அனுமதிச்சு போக வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும், என்னுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிட்டு இருக்கார். உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும். யாருக்கிட்டையும் போய் நிக்காதீங்க, உதவி கேட்டு இது வேணும் அது வேணும்னு யாருக்கிட்டையும் போய் நிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கசப்பான தண்ணி கிட்ட வர்றாங்க, வந்த பிறகு அதை மதுரமாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கு பாருங்க. நம்ம முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட திட்டி கூப்பாடு போட்டு, என்ன ஆண்டவரை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவன் கத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அந்த தேவையை சந்திக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் அதை செய்கிறாருன்னா, நீ இன்னும் விசுவாசத்துல வளரல, ஆனாலும் உங்களுக்கு இதை செய்கிறேன், அடுத்த முறை இப்படி முறுமுறுக்காத நமக்கு காண்பிக்கிறார். ஆனா நாம பாருங்க, அடுத்த முறை வரும்போது ஃபர்ஸ்ட் முறுமுறுப்போம், அப்பதான் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். நம்ம புரிஞ்சுக்கிறதுல பாருங்க, ஓ போன தடவை செய்தார் இல்லையா, இந்த தடவையும் செய்வாருன்னு நம்ம விளங்கிக்கிறது இல்லை. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நேற்று அவர் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்பதை புரிந்து அதை மறக்காமல் இருக்கும்போது தான் நாளைக்கு அதை விட மோசமான சூழ்நிலை வரும்போது நம்மால உறுதியா நிற்க முடியும். நேற்று எனக்கு உதவி செய்தவர் இன்றைக்கு எனக்கு உதவி செய்வார், இன்னைக்கு எனக்கு உதவி செய்தவர் நாளைக்கும் எனக்கு உதவி செய்வார். ஆமென். சோர்ந்து போய் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றேன், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் மாறா போன்ற உங்கள் சூழ்நிலையும் நிச்சயம் மதுரமாய் மாற்றுவார். கர்த்தரை நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. எல்லா மனுஷரும் மனுஷருடைய வார்த்தைகளும் காணல் நீர் போல தான், கிட்ட போனீங்கன்னா இருக்காது, மறைஞ்சிடும். ஆனா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா. அற்புதமான ஒரு சத்தியத்தை என்று கேட்டோம். தேவனுடைய வசனம் நமக்கு பிரயோஜனம், ப்ராஃபிட்டபிள்.
நமக்கு லாபம் தரக்கூடியது. எந்த விதத்தில் லாபம்? தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவரை பற்றி இருக்கிற தப்பான எண்ணங்கள்லாம் நம்மை விட்டு விலகுகிறது. அவரை அறிய வேண்டிய பிரகாரம் சரியாய் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அதுதாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய லாபம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். என் கண்களை திறந்தரலும். ஒவ்வொரு முறையும் நான் பைபிளை வாசிக்கும் போது உம்மை நான் அறிந்து கொள்ளட்டும். நீர் யார், எப்படிப்பட்டவர், நீர் என்ன செய்வீர், என்ன செய்ய மாட்டீர், உம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அதை புரிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தரலும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. ஆனால் அந்த தேவைகளை விட மிகப்பெரிய ஒரு தேவை நமக்கு என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற இயேசுவை அறிந்து கொள்வது. அவரை அறிந்து கொள்ளும் போது நமக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், அவன் சுகமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் நமக்கு வேணும் பாருங்க. அந்த வெளிப்பாடு தான் நமக்கு வேணும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. கர்த்தர் அவன் விசுவாசத்தை பாராட்டினார். உங்களுக்கு ஆண்டவரை குறித்து வெளிப்பாடு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெளிப்பாடு வரும்போது தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும், தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படும், பிரச்சனைகள் அதிசயமாய் உங்களை விட்டு விலகும், உயர்வும் மேன்மையும் தானாய் உங்கள் வாழ்க்கையில வருவதை காண்பீர்கள். இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த கஷ்டம் எல்லாம் எப்படி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு மாறுவதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச கண்களால ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்க முடியறதில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் உம்மை பார்க்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்கிறோம். உம்முடைய குணத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்து அருளுகிறாங்க. தொடர்ந்து உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த வேளையில விசேஷமாக பலவிதமான பிரச்சனையில் சிக்கி மாறாவின் கசப்பை போல கசப்பில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். அன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு மாறாவின் கசப்பை மதுரமாக்கினது போல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கசப்பு மதுரமாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கசப்பின் நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய துயரத்தின் நாட்கள் மாறட்டும். நீர் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த துயரத்திலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறுவதாக. தீர்க்க முடியாத தீராத அந்த வலியும் அந்த வியாதியும் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. மாறாவின் கசப்பு மாறினது போல மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலையை, அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. அற்புதமாய் சூழ்நிலைகள் மாறுவதாக. அதுதான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். எங்களுக்காக உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீரே. உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்வீராக. அற்புத சாட்சியை நாங்கள் கேட்கும்படி செய்வீராக. எஸ் லார்ட், நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கசப்புகளை எல்லாம் மதுரமாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டெஸ்ட்ல எல்லாரும் ஜெயிச்சதுக்காக நன்றி. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், உயரட்டும் ஆண்டவரே. வர வர விருத்தி ஆகட்டும் உமது மகிமைக்காக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியினப்போ நீங்கள் நடுவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூகுள் மீட் ஞாயிறு மாலையில் 7 மணி முதல் 8 மணி வரை பைபிள் ஸ்டடி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் சண்டே ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கீங்க, சபைக்கு போகிறதில்ல, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னு சொன்னால் இந்த கூகுள் மீட் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அந்த ஆடை பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அந்த ஆட் இப்போ போடுவாங்க உங்களுக்கு. அந்த ஆடை பாருங்கள். அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா போதும். இப்படிதான் உங்கள் பெயரையும் கூட அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்ரி சண்டே உங்களுக்கு அந்த கூகுள் மீட்டுடைய மீட்டிங் லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த பைபிள் ஸ்டடியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் சண்டே ஈவினிங்கில் எங்கும் போகாதவர்களாக இருந்தால், சபைக்கு போகிறவங்க வேண்டாம், சபைக்கு போகாதவங்க தான் நீங்கள் அந்த மீட்டிங்கில் பைபிள் ஸ்டடியில் தாராளமாக கலந்து கொள்ளலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நம்ம சந்திப்போம்.